உடுத்திருக்கிற ஆடைகள், அதான் சொன்னேன், உடுத்திருக்கிற துணியை கூட கொண்டு போக இயலாது. ஆடையை கலட்ட வேண்டும், மறைவாக கலட்டி ஒரு லேசான பாரமான துணி அல்லாமல் லேசான துணியால் மூடிவிட வேண்டும். அதே போல அவருடைய வயிற்றில் ஏதாவது பாரமான பொருளை, பெரிய கல்ல தூக்கி வைக்கிறல்ல, பெரிய கல்ல தூக்கி வைக்கிறல்ல, ஏதாவது லேசான ஒரு பாரமான பொருளை வைப்பார்கள். ஏன்? சிலர்களுடைய வயிறு ஊதும், மௌத்தாகினா வயிறு ஊதாமல் இருப்பதற்காக வேண்டி அப்படி செய்வார்கள். மௌத்தாயி சிலவங்க அடக்கினத்துக்கு பின்னாலதான் கடனை தேடி போற, பிரச்சனைகளை தேடி போற. சகோதரர்களே, மௌத்தான உடனே பிள்ளைகளுடைய வாரிசுக்காரர்களுடைய கடமை, வாப்பாட பேர்ல உம்மாட பேர்ல கடன் இருந்தால் முதலாவது இவர் கடன் எடுத்தாவது அதை நிறைவேற்றும். வாப்பாட அம்மாட பேர்ல கடன் இருந்தா இவன் கடன் எடுத்தாவது என்ன செய்யணும்? அதை அடைக்கணும். இல்லாட்டி வாப்பா எவ்வளோ பெரிய அவுளியாவாக இருந்தாலும் சொர்க்கம் போயலாம், அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். உண்ட கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டால் தான் நீ சொர்க்கம் போகலாம். நீ ஷஹீதாக இருந்தாலும் சரி. கடன் ரொம்ப பொல்லாதது சகோதரர்களே, கடன் ரொம்ப பொல்லாத விஷயம். கடனோட மௌத்தாயிடக்கூடாது. நாம் சும்மா சரி யாருக்காவது தெரியாம கடன் எடுத்துட்டு மௌத்தா போனா என்ன நிலைமை? ஒன்று கடனை நிறைவேற்ற வேண்டும், அல்லது உரியவர்களிடம் ஹலால் கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், மௌத்தாகிவிட்டால் அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏதாவது ஆசைப்பட்டிருப்பார், அவர சொத்துகள்ல 1/3 இருந்து அவருடைய வசியத்தை நிறைவேற்றலாம். பள்ளிக்கு ஏதாவது கொடுக்க சொல்லியிருப்பார், அல்லது மதரசாக்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பார், அல்லது யாராவது ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பார். ஏன்? அவருடைய கபருக்கு நன்மை போவதற்காக அந்த வசியத்தை நாம் நிறைவேற்றலாம். மூணாவது விஷயம் அவரை அடக்குவதற்கு தயாராக்க வேண்டும். அதான் அடிக்கழுவி ரெடியாக்கி குளிப்பாட்டி அடுத்த வேலைகள். சகோதரர்களே, ஒரு மனிதர் திடீரென்று மௌத்தாகிவிட்டால், சில நேரம் திடீர்னு மௌத்தாயிருவாங்க, அப்ப உடனே கொண்டு போய் புதைக்கிறல்ல, அப்படி எழும்பின சரித்திரங்கள் இருக்கிறதா இல்லையா? அப்ப அவர் மௌத்தாகிவிட்டார் என்று உறுதியாகும் வரைக்கும் அவரை அப்படியே விட்டு வைக்க வேண்டும். சகோதரர்களே, அதே போல நான் சொன்னேன், அடுத்த விஷயம் அவரை குளிப்பாற்றுறது, கஃன் செய்யறது, தொழுவிக்கிறது, சுமந்து செல்றது, அடக்கிறது, இதெல்லாம் ஃபர்து கிஃபாயா. யாராவது ஒரு கூட்டம் செய்து விட்டால் சரி, ஒரு ஊரில் ஜனாசா விழுந்து விட்டது, யாரும் இதை செய்யவில்லை என்றால் முழு ஊரும் பாவிகளாக மாறிவிடுவார்கள். ஆக சகோதரர்களே, சட்டங்கள் நீண்டு கொண்டே போகிறது, நேரம் இடம் கொடுக்காது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மௌத்துக்கு தயாரிப்புள்ள மக்களாக மாற்றுவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய மௌத்துகளை நல்ல மௌத்துகளாக ஆக்குவானாக. அல்லாஹு தாலா மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் ரவுதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக மௌத்தாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.